This video sponsored by BuyMote. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். ஐடிஆர் வருமான வரி தாக்கல் செய்ய போகிறீங்களா? ஐடி ஊழியர்களை குறிவைக்கும் வரித்துறை. என்ன காரணம்? அதிக வருமானம் ஈட்டும் ஐடி துறை ஊழியர்களை வருமான வரித்துறை இந்த முறை தீவிரமாக சோதனை செய்ய என்று கூறப்படுகிறது. அதாவது வருடத்திற்கு 20 லட்சம் மேல் வருமானம் ஈட்டும் ஐடி துறை ஊழியர்கள் மீது வருமான வரித்துறை தீவிர சோதனைகளை மேற்கொள்ளும் என்று கூறப்பட்டு உள்ளது. பல ஐடி ஊழியர்கள் சிஏவை வைத்தே வருமான வரி ஐடிஆர் தாக்கல் செய்கிறார்கள். இதில் பலர் பொய்யான பான் கார்டு கொடுத்து வீட்டு வாடகைக்கு கணக்கு காட்டுகிறார்கள். இல்லாத லோன்களை இருப்பதாக காட்டுகிறார்கள். அதேபோல் பலர் முதலீடு செய்யாமலேயே, அதாவது இன்சூரன்ஸ் போன்ற செலவுகளை செய்யாமலே அதை செய்ததாக கணக்கு காட்டுகிறார்கள். முக்கியமாக அதிக வருமானம் ஈட்டும் ஐடி ஊழியர்கள் அதிக அளவில் ரிட்டர்ன்ஸ் பெறுவதற்காக இப்படி செய்கிறார்கள். இதை தடுப்பதற்காக இந்த முறை அதிக வருமானம் ஈட்டும் ஐடி துறை ஊழியர்களை வருமான வரித்துறை இந்த முறை தீவிரமாக சோதனை செய்யும் என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே வருமான வரி ஐடிஆர் பக்கத்தில் இ-ஃபில்லிங் திறக்கப்பட்டு உள்ள நிலையில் வருமான வரி பிரிவின் ஒவ்வொரு பக்கமும் கடினமாக்கப்பட்டுள்ளது. வீட்டு லோன் தொடங்கி அனைத்து வகையான முதலீடுகளுக்கு நம்பர் கொடுக்க வேண்டும் என்ற விதி கொண்டு வரப்பட்டுள்ளது. அதாவது கடந்த வருடங்கள் போல வெறுமனே முதலீடுகளை ஆதாரம் இல்லாமல் கொடுக்க முடியாது. நீங்கள் கணக்கு காட்டும் முதலீடுகள் உண்மையில் மேற்கொள்ளப்பட்டதா என்று சோதனை செய்யப்படும். லோன் உள்ளதாக காட்டப்படும் கணக்குகள் முறையானதா என்று சோதனை செய்யப்படும். 1 லட்சத்திற்கு மேல் வீட்டு வாடகை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தரக்கூடிய பான் கார்டை வைத்து சோதனை செய்வார்கள். அதாவது நீங்கள் சொல்லும் வாடகைக்கு கணக்கு சரியானதா என்று சோதனை செய்வார்கள். புதிய வருமான வரி பிரிவில் உள்ளவர்களுக்கு தனிநபர் வருமான வரி டாக்ஸ் ரிபேட் ரூபாய் 12 லட்சம் வரை உயர்த்தப்பட்டு உள்ளது. அதாவது தற்போது மாற்றப்பட்ட புதிய வரி விதிப்பு முறையில் 12 லட்சம் ரூபாய் வருமானம் இருந்தால் வரி கட்ட வேண்டியது இல்லை. 12க்கு மேல் கீழ் எவ்வளவு வேண்டுமாங்கினாலும் வரி கிடையாது. அதுவே நீங்கள் 15 லட்சத்துக்கு வாங்குகிறீர்கள் என்றால் உங்களின் 15 லட்சத்திற்கு மேல் உங்கள் சம்பளம் போகும்போது 4 லட்சம் ரூபாய்க்கு வரி இல்லை. 4 முதல் 8 லட்சம் ரூபாய்க்கு 5% வரி விதிக்கப்படும். 8 முதல் 12 லட்சம் ரூபாய்க்கு 10% வரி விதிக்கப்படும். 12 முதல் 16 லட்சம் ரூபாய்க்கு 15% வட்டி விதிக்கப்படும். 16 முதல் 20 லட்சம் ரூபாய்க்கு 20% வரி விதிக்கப்படும். 20 முதல் 24 லட்சம் ரூபாய்க்கு 25% வரி விதிக்கப்படும். 24 லட்சம் ரூபாய்க்கு மேல் 30% வரி விதிக்கப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.